ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா, பீரோ வந்து லாஸ்ட் வீக் வந்து ஆர்கனைஸ் பண்ணேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுதான் வந்து இப்போ குழந்தைங்களோட ட்ரெஸ் வந்து எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் வந்து நல்ல ஃப்ராக் அடுக்கடுக்காக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பீரோவில் அடுக்கி வைக்கவே வந்து கஷ்டமாக இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் வந்து கலைஞ்சு கலைஞ்சு போயிடும். அதனால் வந்து அந்த ஃப்ராகில் இருக்கிற பின்னாடி அந்த நாட்டை வச்சு முடிச்சு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். அந்த ஆர்கனைஸ் கவருக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ட்ரெஸ்ஸும் வந்து கலைஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த ட்ரெஸ் வந்து எப்படி மடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அது எப்படின்னா அந்த ஃப்ராக் வந்து ஃபுல்லாக இது பண்ணி நம்ம வந்து அந்த ஃப்ராக் வந்து பின்னாடி வந்து ஜிப்பு போட்டுட்டு அந்த 2 நாட்டு மட்டும் தனியாக எடுத்துட்டு, அந்த ஃப்ராக் வந்து இந்த மாதிரி 3 மடிப்பாக மடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த சைடு ஒரு கயிறு, இந்த சைடு அந்த நாட் போடுறது இருக்குல்ல, அந்த ரோப்பு வந்து எடுத்து 2 முடிச்சையும் வந்து நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னா, அந்த ஃப்ராக் வந்து கழடாமல் இருக்கும். நமக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து மிக்ஸ் ஆகாமல் வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளும் வந்து டக்குன்னு எடுத்துட்டு மடித்து வைக்க ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இடம் ஃபுல்லாக வந்து ரொம்ப வந்து நமக்கு பீரோலேயே வந்து இடம் பத்தாமல் போயிடும். இப்போ இது வந்து நமக்கு வந்து சிங்கிளாக நமக்கு வந்து ஒரு பீஸாக வந்து கிடச்சிரும். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து ஃப்ராக் மடித்து வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆர்கனைஸ் வந்து பாப்பா பிறந்தப்ப நான் வாங்கினது. இதுதான் வந்து சாரீஸ், இந்த பட்டு சாரீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருப்பேன். அதுமாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற புடவ, நம்ம ரேராக தானே புடவ கட்டுறோம். அந்த மாதிரி புடவலாம் வந்து இந்த மாதிரி ஆர்கனைசர் தான் வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம வெளியேருந்து பார்க்குறப்ப வந்து நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு வந்து வாட்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த கிளாஸ் இந்த இதில் வச்சுருப்பேன். மீஷோவில் தான் நான் வாங்கின மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் வந்து நம்ம உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வந்து குழந்தைங்களுக்கு அது மட்டும் எடுக்கிறதுக்கு. மற்ற ட்ரெஸ் எல்லாம் வந்து நார்மலாக வந்து பீரோ செல்ஃப் வச்சுருப்பேன். இப்போ இது வந்து நமக்கு வந்து வெளியே இருந்து பார்த்தாவே நமக்கு வந்து ஃப்ராக் வந்து என்னென்ன ஃப்ராக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இது வந்து பீரோ வந்து ஆர்கனைஸ் பண்ணது. புது நைட்டி, கைலி, ஹேண்ட்பேகு, டவல் இதெல்லாம் வந்து செல்ஃபில் வந்து நான் வச்சுருக்கேன். அடுத்த செல்ஃப் வந்து என்னோடய டாப்பு, என்னோடய பேண்ட்டு, ஷால் இதெல்லாம் வந்து இருக்குது. இது வந்து ஃபீடிங் குர்த்தினால வந்து கம்மியாக தான் இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து தம்பியோடது வந்து ரெகுலர் டாப்பு. இது வந்து புது ட்ரெஸ்ஸு. அதனால் வந்து இது வந்து தனியாக வச்சுருக்கோம். இது வந்து பாப்பாவோட செல்ஃபு. பாப்பாவோட அந்த ஃப்ராக் ஐட்டம்ஸ் இந்த ஆர்கனைசர் வச்சுருக்கேன். இது வந்து இந்த சோலி, அந்த மாதிரி பட்டு பாவாடை இது எல்லாமே வந்து இந்த ரோல. நடுவில் வந்து புது டாப்பு, அந்த இது இன்னும் யூஸ் பண்ணாத டாப்பெல்லாம் வந்து இதில் இருக்குது. ரெகுலராக யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, பெட்ரூம் நார்மல் கப்போர்டில் வந்து வச்சுருவேன். இது எல்லாமே வந்து என்னோடய சாரீ செக்ஷன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு, அதுக்கு எனக்கு வந்து புது புடவையெல்லாம் இருக்குது. அதுக்கான ப்ளவுஸ் தைக்காமல் வந்து அப்படியே இருக்குது. அதனால தான் வந்து கவரோடு அப்படியே இருக்குது. இன்னும் அதை ஓப்பன் கூட பண்ணாமல் இருக்குது. இது எல்லாமே வந்து என்னோடய பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ். இப்போ புதுசாக வாங்கின பட்டு சாரீ எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து எந்த மாதிரி புடவையெல்லாம் இது பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து என்னோடய சாரீஸ் கம்மியாக தான் இருக்குது. இங்கேயும் இருக்குது. நான் இது வந்து இங்கே சென்னையில் இருக்க புடவை மட்டும் இங்கே இருக்குது. ஊரில் நேட்டிவ்ல வந்து அங்கேயும் வந்து நிறைய புடவை இருக்குது. கல்யாணத்துக்கு வாங்கின புடவை எல்லாமே வந்து அங்கே இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் சாரீ வீடியோ இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, அதுக்கு இதை மாதிரி வீடியோ போடுவேன். மேக்ஸிமம் ப்ளவுஸ் எல்லாமே டிசைன் வச்ச ப்ளவுஸ் ஆரி ஒர்க் தான் போட்டிருப்பேன். ஏன்னா ஃபங்க்ஷனுக்குன்னு மட்டும் தான் நம்ம வந்து புடவை கட்டுறோம். அதனால் வந்து எல்லாமே டிசைன் வச்ச ப்ளவுஸ் தான் மேக்ஸிமம் நான் வந்து வச்சுருப்பேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வேணும் அப்படி வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோஸ் எடுத்து போடுறேன். தேங்க்யூ.